இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அப்பா ப்ளீஸ் பா, அக்கா போறதுல இருந்து இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கீங்களேப்பா. அப்பா எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. ஏதாவது பேசுப்பா ப்ளீஸ் பா, பேசு. என்ன பேச சொல்ற? இனி பேசி என்ன பண்றதுமா? அழாதீங்கப்பா ப்ளீஸ், அழாதீங்கப்பா. நீதான் தீபாவா? இல்ல சார், இவ என் பொண்ணு இந்து. அப்ப தீபா யாரு? என்னோட அக்கா சார். இந்த மாதிரி வீட்ல இருந்துகிட்டு நல்ல பணக்கார பையனா பார்த்து வளைச்சு போட்டிருக்கீங்கல்ல, இதுக்குதான் உங்க பொண்ணை வெளியே அனுப்புறீங்களா? மா பார்த்து பேசுங்க, அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். உங்க அக்கா தீபா இவங்க பையன் கார்த்திகை கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணதா இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதான் என்கொயரி பண்ண வந்திருக்கோம். சார், நீங்க பேசுறதுல கொஞ்சமாச்சும் நியாயம் இருக்கா சார்? ஒரு பொண்ணு எப்படி ஒரு பையனை கடத்தி போய் கல்யாணம் பண்ணுவா? அவளே சொல்லாம கொள்ளாம கல்யாணம் பண்ணிட்டாலே வேதனையில் இருக்கோம் சார் நாங்க. இதுல இவங்க சொல்றதெல்லாம் கேட்டா அந்த ஆண்டவனுக்கே அடுக்காது சார். இங்க பாருங்கம்மா, எங்க வீட்டு பொண்ணு ஒண்ணு உங்க பையனை ஏமாத்தி கல்யாணம் பண்ணல. 2 பேரும் விருப்பத்தோட தான் கல்யாணம் பண்ணிருக்காங்க சார். என்னோட அக்கா மேஜர், அவ கல்யாணம் பண்ணவரும் மேஜர். அப்புறம் எப்படி கட்டாயப்படுத்திருக்க முடியும்? ரொம்ப ஓவரா நடிக்காதீங்க. காசு பணத்துக்கு ஆசைப்பட்டு குடும்பமே ஒன்னா சேர்ந்து தானே இப்படி ஒரு திட்டத்தை போட்டிருக்கீங்க. இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இதே வேலை சார். இவங்க 2 பேரையும் தூக்கி உள்ள போடுங்க, தன்னால அவங்க ஸ்டேஷன் வருவாங்க. இங்க பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் பண்ண முடியாது. விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம்ல, கொஞ்சம் அமைதியா இருங்க. ஒரு அம்மா ஒரு பொண்ணை வளர்க்குற மாதிரி வரவே வராது. அதனாலதான் இந்த பொண்ணு ஓடி போச்சோ என்னவோ. இங்க பாருங்க, இது எங்க குடும்ப விஷயம். இந்த கல்யாணத்துல நாங்களும் ஏமாந்துதான் இருக்கோம். அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இன்ஸ்பெக்டர், எதுக்கு இவங்கள்ட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? வீட்டு முழுக்க செக் பண்ணுங்க, எங்கேயாவது ஒளிச்சு வச்சிருப்பாங்க. ஐயோ கடவுளே, இப்படி எமானத்தை வாங்கிட்டாலே. பேப்பரை கொடுங்க. இந்தாம்மா, உங்க டீட்டெயில்ஸ்லாம் எழுதி கொடுமா. அவங்கள பத்தி எந்த தகவல் கிடைச்சாலும் எங்களுக்கு நீங்க சொல்லணும். அவங்க மேல கம்ப்ளைண்ட் இருக்கு, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அக்கம் பக்கம்லாம் விசாரிச்சா தெரிஞ்சிடும். வாங்க போலாம். எனக்கு இருக்கிறது ஒரே பையன்தான், அவன் எனக்கு வேணும். ஒழுங்கா உங்க பொண்ணு இருக்கிற இடம் தெரிஞ்சா சொல்லிடுங்க. நாங்க கண்டுபிடிச்சோம், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அப்பா, நான் தீபாக்காக்கு ஃபோன் பண்ணட்டா? தேவையில்லாத பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துட்டு இருக்கு. This number is currently switched off. Please try again later. என்னாச்சுமா? ஸ்விட்ச் ஆஃப் பண்ண வருதுப்பா. நாளைக்கு மட்டும் அவன் என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்க வீட்டுல ஏதாவது விசேஷத்துக்கு வந்தா, எங்க மூத்த மாப்பிள அவன் 2வது மாப்பிளையா? ஒன்னா ஒரே இடத்துல இலை போட்டு பத்தி பறி பாருங்கம்மா. ஐயோ, என்னால இதை ஏத்துக்கவே முடியாதுங்க, ஏத்துக்கவே முடியாது. என் புருஷனோட ஸ்டேட்டஸ் என்ன, அவனோட ஸ்டேட்டஸ் என்ன, உங்களே அவனையோ என்னால ஒன்னா நடிச்சு கூட பார்க்க முடியல. இன்னைக்கு என்னடி பண்ண சொல்ற? வீட்டுல இருக்கிற ஆளுங்களுக்கு புரிய மாட்டேங்குதே. எனக்கு யார் என்ன சொன்னாலும் நீங்க மட்டும் பிடிவாதமா இந்த கல்யாணத்தை வேண்டாம்னு சொல்லிடுங்க. அதுதாங்க நம்ம எல்லாருக்குமே நல்லது. நீங்க தாங்க எல்லாருக்கும் எப்படியாவது சொல்லி புரிய வைக்கணும். பேசாம நீ என்கிட்ட சொன்ன மாதிரியே உன் வீட்லயும் சொல்லிடு. உன் வீட்டுல யாரும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க கூடாதுன்னு சொல்லிடு, புரியுதா? அத நான் பாத்துக்கிறேங்க. என்னங்க, என்ன இருந்தாலும் உங்களை கேட்காம இப்படி ஒரு முடிவு எடுத்தது ரொம்ப பெரிய தப்புங்க. என்ன பண்றது, சில சமயம் எல்லாத்தையும் பொறுத்துட்டு போக வேண்டியதா இருக்கு. உங்க கௌரவம் பாதிக்காத அளவுக்கு பாத்துக்கோங்க. மத்த விஷயம் மாதிரி இதை சாதாரண விஷயமா எடுத்துக்க முடியாதுங்க. உங்களுக்குன்னு ஒரு தகுதி இருக்குங்க. யாருக்காகவும் எதுக்காகவும் உங்க ஸ்டேட்டஸை மட்டும் விட்டு கொடுத்துறாதீங்க. அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். எனக்கு உங்களுக்காக சொல்றேன், நல்லா யோசிச்சு முடிவு பண்ணுங்க. பட்ட பாவிகளா, ஆம்பளைக்கு நீங்களே ஆளாளுக்கு ஒரு முடிவு எடுத்து ஒரு கல்யாணத்தை முடிவு பண்ணி
அதுல நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். பொம்பளைங்க எப்பவும் போல அடுப்பாங்கரையிலேயே அழுதுகிட்டு உங்களுக்கு ஆக்கி கொட்டணும். என்னடா நியாயம் இது? அதுவும் இந்த வீட்டுல நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு தெரிஞ்சோ ஏன் தங்கச்சியே இந்த வீட்டுக்கு மருமகளா வர வச்சிருவேனா? என் உயிரே போனாலும் விட மாட்டேன், விடவே மாட்டேன். ஐயோ, இன்னும் ஏன் என்னென்ன வெடிகுண்ட வச்சிருக்கானே தெரியலையே. எங்க வச்சிருந்தாலும் சரி எடுத்துருவோம் பாரு. என்ன இருந்தாலும் அவர் உங்க பையன் தானே. எங்களுக்கு உங்களை மாதிரி வசதிலாம் கிடையாது. நாங்க கஷ்டப்பட்டு தான் வளர்ந்தோம். என்னதான் எங்க வீட்டு சூழ்நிலை கஷ்டமா இருந்தாலும் எங்க அக்கா நல்லா படிச்சிருக்கா. ஒரு பெரிய கம்பெனில கை நிறைய சம்பளத்தோட வேலைக்கு சேர போறா. உங்க பையனும் அவளை புடிச்சுதான் கல்யாணம் பண்ணிருக்காரு. இதுக்கு மேல என்ன பண்ண சொல்றீங்க? எங்க அக்கா உங்க வீட்டுக்கு மருமகளா வந்தானா உங்க கௌரவத்துக்கு எந்த குறைச்சலும் ஏற்படாது. பெத்தவங்களா உங்க கோவம் எனக்கு புரியுது. ஆனா இந்த கோவத்தை வச்சு இவங்கள வருஷக்கணக்கா தள்ளி வைக்கிறத விட கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி இவங்கள மன்னிச்சு ஏத்துக்கிட்டீங்கன்னா எல்லாருமே சந்தோஷமா இருக்கலாமே. நீ சொன்னது சரிதாம்மா. நாங்க 2 பேரும் இவங்களை ஏத்துக்கிறோம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டாடி. ஆனா ஒரு கண்டிஷன். சொல்லுங்கம்மா, என்ன கண்டிஷன்? யாருக்கும் தெரியாம இந்த கல்யாணம் நடந்ததுல எனக்கு விருப்பம் இல்ல. இந்த கல்யாணத்தை மறுபடியும் எங்க சொந்தக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு நடத்தணும். அப்பதான் கொஞ்சமாவது இந்த அசிங்கத்தில இருந்து மரியாதையோட தப்பிக்க முடியும். அதனால நல்ல முகூர்த்தமா பார்த்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அதுக்கு முந்தின நாள் ரிசப்ஷனும் நடத்தணும். அதுக்கு என்ன, நாம கிராண்டா பண்ணிடலாம். நாம பண்ணணும்னு சொல்லல, அவங்க தான் பண்ணணும். நாங்க கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? என்ன நாங்க பண்ணி வைக்கணுமா? நீங்க தான் பண்ணி வைக்கணும். என் புள்ளை இழுத்துக்கிட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ண தெரிஞ்சதில்ல. அந்த அசிங்கத்தை தொடக்கணும்னா இந்த கல்யாணத்தை பண்ணாதான் உன் அக்காவை இந்த வீட்டு மருமகளா நாங்க ஏத்துக்க முடியும். இல்லனா என் புள்ளைக்கும் இவளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. கூட்டிட்டு போயிட்டே இரு. என்ன யோசிச்சுட்டு இருக்க? சரின்னு சொல்லு. சொல்லடி. சரி, நாங்களே கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்.